கடலூர் மாவட்டம் ரெட்டியார்பேட்டையை சேர்ந்த கிராம மக்கள் 2000 ரேஷன் கார்டுகள் உள்ள தங்கள் கிராமத்திற்கு இதுவரை ரேஷன் கடை ஒதுக்கப்படவில்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றிய விரிவான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணதாசன். தற்போது ரெட்டியார்பேட்டையை சேர்ந்த கிராம மக்கள் தமிழக அரசிடம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன? முழு விவரங்கள் என்ன? கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ரெட்டியார்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் ரேஷன் கார்டை ஒப்படைக்க திரண்டு வந்ததால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் கடலூர் அருகே உள்ள ரெட்டியார்பேட்டை கிராமத்தில் சுமார் 2000 ரேஷன் கார்டுகள் இருக்கிறதாக கூறப்படுகிறது. இந்த 2000 ரேஷன் கார்டுக்கு தனி ரேஷன் கடை இல்லாததால் அருகில் உள்ள கிராமத்திற்கு சென்று பொருள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் அங்கு அந்த கிராமத்தினருக்கும் தங்கள் கிராமத்தினருக்கும் மோதல் ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறது என்று கூறி வந்தனர். மேலும் கடந்த 8 ஆண்டுகளாக அதிக ரேஷன் கார்டு உள்ள எங்கள் கிராமத்திற்கு தனி ரேஷன் கார்டு வேண்டும் என்று ஒரு மனு கொடுத்து வந்ததாகவும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்றதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் இதுவரை ரேஷன் கடை அவர்களுக்கு ஒதுக்கப்படவில்லை. இதனால் இன்று சுமார் ஒரு 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்களது ரேஷன் கார்டுகளை ஒப்படைக்க கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்ததால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. தங்களுக்கு ஒதுக்கப்படுகிற ரேஷன் கடையில் எங்கள் ஊருக்கென்று தனியாக ரேஷன் கடை ஒதுக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால்தான் தங்கள் பொருளை பாதுகாப்பாக வாங்க முடியும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். அதன் பிறகு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்கள் குவிந்து ரேஷன் கார்டை ஒப்படைக்க வந்தனர். அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு உரிய நேரத்தில் தற்போது நடவடிக்கை எடுத்து ரேஷன் கடை ஒதுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் தற்போது அவர்கள் கலந்து சென்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.